பூர்ணா என்ன பண்றா பாருங்க. பூர்ணா பூர்ணா கீழே வா, சொன்னா கேளு வா. பூர்ணா வாமா. பூர்ணா ப்ளீஸ் கீழே இறங்கு பூர்ணா. கா தப்பு மேல தப்பு பண்றக்கா, கீழே வாக்கா. இறங்க போறியா இல்லையா? நான் செத்தா உனக்கு நிம்மதி தானே? நான் இங்க இருந்து குதிச்சு செத்துடுறேன். ஐயோ என்னம்மா நீங்க என்ன பண்ற பூர்ணா? கீழே வாடி. வரப்புறியா இல்லையா? போ பூர்ணா என்னம்மா இது? வேண்டாம் வேண்டாம் மதன் சொல்றது கேளு. கீழே குதிச்சிருவே. மரியாதை கீழே இறங்கு. கீழே வாக்கா. கீழே இறங்குன்னு சொல்லிட்டேன். நீ கீழே இறங்கு. கீழே இறங்குன்னு சொல்றேன். நீ கீழே இறங்கு. கீழே வா. விட மாட்டேன். அங்க பாரு, கீழே வா. வாங்க. கீழே வா. வான்னு சொல்றல. ஏண்டி ஏன் எங்களை இப்படி சித்திரவதை செய்யற? உன்னை காணும் திருவாளஞ்ச தெரியுமா உனக்கு? எதுக்காக அப்படி பண்ண? நான் செத்தா நீங்களாம் அழுவீங்களான்னு யோசிச்சேன். அதான் செக் பண்ண. இதுக்கு நீ எங்களை கொன்னு இருக்கலாமே. ஏண்டி உன் மேல அன்பு இல்லாமலையா நாங்க இவ்வளவு பண்றோம்? ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? யார் சோதிக்கிறா? எல்லாம் அந்த சுதாவால வந்தது தானே? நிறுத்து பூர்ணா. நானும் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போற. சுதா நீ உனக்கு என்ன பண்ணாங்க? என்ன பண்ணல? சொல்ல என்ன பண்ணல? என்ன திட்டம் போட்டு பழி வாங்கி இப்ப என் மகேஷ் என்கிட்ட இருந்து திட்டம் போட்டு பிரிச்சிருக்கா. அவளாலதான் என் புள்ளைய இழந்த. இன்னைக்கு என் புருஷனையும் பிரிஞ்சு நிக்கிறேன். நீ பண்ண தப்புக்கு எல்லாம் நீதான் அழணும். உன்னால பாதிக்கப்பட்ட அவங்க அழமாட்டாங்க. காவ்யா நீ என்ன கத்துனாலும் இதுதான் உண்மை. நீதான் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பு. நீ செஞ்சது சரியா தப்போ அது உன்னை தொடர்ந்து வரும். சந்தோஷமா துக்கமா அதுக்கு நீதான் பொறுப்பு. ஏன் பேச மாட்ட? நீ பேசுவ. ஆனா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சுதா நிம்மதியா வாழ்வான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என்ன இந்த அளவுக்கு கதற வச்சவள நானும் கதற வைப்பேன். நீங்க எல்லாரும் என்ன குற்றவாளின்னு சொல்றீங்கல்ல? உண்மை தெரியும் போது அவ எப்படிப்பட்டவனு உங்களுக்கு தெரியும். நான் விட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவளை சொல்லி சொல்லி அடிச்சு கதற வைப்பேன். அப்ப தெரியும் இந்த பூர்ணா யாருன்னு. சுதா டைம் ஆச்சு. இதோ வரேன். பிரியா என்னக்கா வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமா ஒரு சின்ன வேலை இருக்கு. அக்கா என்ன தயங்குறீங்க? என்ன விஷயம்? என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அதனால தானே இங்க வந்திருக்க. ஆஹா இல்லக்கா அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன விஷயம்னு சொல்லு. இல்லக்கா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்களே மகேஷ் விஷயமா பிரச்சனையில இருப்பீங்க. என் விஷயமா எப்படி பேசுறதுன்னு தெரியல. என்ன பிரியா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. நம்ம வீட்டுல தான் பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காதே. அதெல்லாம் நினைச்சு சோகமா இருக்கிறத விட அதை எப்படி தீக்கணும்னு தான் யோசிக்கணும். சொல்லு. இல்ல என் ஜாப் விஷயமா சொல்லியிருந்தேனே, நீங்க மறந்தாலும் மறந்துருப்பீங்க. அதான் உங்களையும் ரவி சாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா சொன்னீங்க போங்க. என்கிட்ட சொன்னாலாவது நான் மறந்துருப்பேன். சுதா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதை முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டா. சுதா எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லிட்டா. நான் பார்க்கலாம்னு சொன்னதுக்கு அது என்ன பாக்குறதுன்னு சொல்லி உன்னோட குவாலிஃபிகேஷன், உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. நானும் அது விஷயமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அநேகமா இன்னைக்குள்ள நல்ல தகவல் வரும்னு நினைக்கிறேன். அக்கா சும்மா அக்கான்னு கூப்பிட்டா மட்டும் பத்தாது, அக்காவை நம்பவும் செய்யணும்.
ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, சரி வரோம். வரேன். அக்கா, இருங்க. என்ன பிரியா? பர்ஸ் கீழே விழுந்துச்சு. இந்தாங்க. தேங்க்ஸ் பிரியா. தேங்க்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். பர்ஸ் எடுத்து கொடுத்ததுல என்னோட ஜாப் விஷயத்த நீங்க மறந்துடக்கூடாது. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? நான் ஆமா பார்த்துக்கிறேன். ஆமா, எவ்வளோ பெரிய ஹெல்ப் இது. பிரியா மேடம், உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம்னு நினைச்சுக்கோங்க. ஓகே. சரி, பாய். என்னடி சொல்ற? ஆமாண்டி, இப்போதைக்கு இதுதான் பண்ணணும். எப்படியாவது அந்த சுதாவை மத்த எல்லார்கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும். முக்கியமா ரவி அத்தான் கிட்ட இருந்து. சுதாவை சுத்தி அத்தை மாமான்னு அத்தனை பேரும் இருக்காங்க. எனக்கு யார் இருக்காங்க? என் அம்மாவே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. மதன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். காவ்யா அண்ணி அண்ணின்னு உருகுவா. அவளை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் விலக்கி வைக்கணும். இன்னும் சொல்ல போனா அவளோட மொத்த பலமே ரவி அத்தான் தான். அவளை அவர்கிட்ட இருந்து பிரிச்சா போதும். சுதா அவ்வளவுதான். ஏய், என்னடி சொல்ற? இது நடக்கிற காரியமா? நடத்தி காட்டணும் சுவாதி. அடிதடி அது இதுன்னு அத்தனையும் பண்ணியும் அவ அசரவே இல்லை. எல்லாத்துக்கும் மேல இப்பதான் அந்த கொலை கேஸ் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்துல மறுபடியும் ஏதாவது பண்ணோம்னா போலீஸ் கவனம் எல்லாமே நம்ம மேலதான் திரும்பும். சென்டிமெண்டா தான் அடிக்கணும். அவ பண்ற எல்லா காரியத்துக்கும் ரவி அத்தான் தான் உதவியா இருக்காரு. சுதாவை யார் நம்புறாங்களோ இல்லையோ அவரு நம்புவார். இப்படி ஒரு புருஷன் இருந்தா போதும், எதையும் எதையும் சாதிக்கலாம். என் மகேஷ் என் பேச்சு கேட்ட வரைக்கும் என்னை யாரும் எதுவுமே செய்ய முடியலையே. என் மகேஷ் அவங்க பக்கம் வளைச்சாங்க, எல்லாமே போச்சு. நீ சொல்றது சரிதான் பூர்ணா. ஆனா ரவி சுதாவை சின்சியரா லவ் பண்றாரு. அது எப்படி உடைக்கிறது? எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும் சுவாதி. அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஊசியோட காதுல ஒட்டகம் நுழைஞ்ச கதையா மாத்திரலாம். இப்ப என் யோசனை முழுக்க இதுல தான் இருக்கு. உங்க மாமாவுக்கு சாவே கிடையாது. அங்க பாரு. இந்த ஆளேண்டி இங்க வந்தான்? இவன் கண்ணுல மட்டும் நான் பட்டேன்னு வச்சுக்கோயேன், பொது இடன்னு கூட பார்க்காம என் தம்பி வாழ்க்கை உன்னாலதான் கெட்டதுன்னு திட்டி தீர்த்து அசிங்கப்படுத்திடுவான். இவன் குடும்பத்துக்கே என்ன அசிங்கப்படுத்துறது தானே வேலை. வா, இவன் கண்ணுல படாம நம்ம போயிருவோம். என்ன பூர்ணா இதெல்லாம்? பொறுத்திருந்து பாப்போம். ஹலோ பிரியா, எங்க இருக்கீங்க? உள்ளதான் இருக்கேன். உள்ளையா? பிரியா, இங்க. ஆ, இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா. ரவி சார், என்ன திடீர்னு கிளம்பி வர சொன்னீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான் பிரியா. சரி சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? என்ன பிரியா அப்படி பாக்குறீங்க? இல்ல,
திடீர்னு கூப்பிட்டு உடனே வான்னு சொன்னீங்க. இங்க வந்தா என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறீங்க. ஒண்ணுமே புரியல. இப்ப நான் பண்ணிருக்கிற விஷயத்த கேட்டா நீங்க தான் எனக்கு ட்ரீட் தரணும். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. அது வந்து காலையில வேலை விஷயமா ஒரு நிமிஷம். ஹலோ சார், நான் உள்ளதான் இருக்கேன், வாங்க. ஹலோ சார். ரவி, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க சார். நான் சொன்னல, இவங்க தான் பிரியா. பிரியா சார் சந்தானமூர்த்தி சார் கார்ப்பரேட் கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் இருக்காரு. நீங்கள் ஜாப் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, அதான் சாரை வர சொன்னேன். சார் பிரியா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஜாப் வேணும்னு சொன்னதும் நம்பிக்கையான ஒரு இடமா இருக்கணுமேன்னு யோசித்தேன். என் மைண்டில் நீங்கள் தான் வந்தீங்க. என்ன ரவி, நீங்க இவ்வளவு சொல்லணுமா? நீங்க ஃபோன் பண்ணதுமே நான் சிஇஓ கிட்ட பேசிட்டேன். இப்போ ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப் வேணும். டைப்பிங் டிசைன் தெரிஞ்ச ஒரு கிளர்க் போஸ்ட் வேக்கண்டா தான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பிரியாவுக்கு எப்படியாவது இந்த வேலை கிடைக்கணும் சார். அதெல்லாம் பண்ணிடலாம் ரவி. மேடம், இதுல என்னோட இமெயில் ஐடி இருக்கு, அதுக்கு உங்க ரெஸ்யூம் அனுப்பிச்சிருங்க. எல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்காக தான். கார்ப்பரேட் கம்பெனினாலே இது ஒரு பிரச்சனை. உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம்டு. நீங்க ஆபீஸ்க்கு வர்றப்ப சேலரி மற்ற விஷயம் எல்லாம் பேசிக்கலாம். தேங்க்யூ சார். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? ரவிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ சார். ஓகே ரவி, வரும்போதே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் கிளம்பட்டுமா? ஐயோ என்ன சார், வந்து ஒரு காஃபி கூட சாப்பிடாம போறீங்க? அதுக்கெல்லாம் டைம் இல்ல ரவி, இன்னொரு நாள் பாத்துக்குவோம். கிளம்பட்டுமா? வரேன் ரவி. ஓகே, தேங்க்யூ வரேன் சார். மேடம். வாங்க சார். பிரியா சார் என் மேல ரொம்ப நம்பிக்கையா இருப்பாரு. ரவி சார், எனக்காக நீங்க இவ்ளோ செஞ்சிருக்கீங்க. தேங்க்ஸ் சார். என்ன பிரியா, நீங்க என் பர்ஸையே நீங்க காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. இது கூட நான் பண்ணாம எப்படி? சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. நிஜமாவே எதிர்பார்க்கல. சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. இப்ப என்ன ட்ரீட் கொடுக்க போறீங்க? ஆ, என்ன யோசிக்கிறீங்க? ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணுங்க, சாப்பிடலாம். ம். பேரர். ஏ பூர்ணா, இப்ப எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்க? அங்க என்னடானா உன் அத்தானாவா அப்படி பாத்துட்டு இருக்கா? அவ பாக்கலடி, சுதாவோட விதி பாக்குது. சுதாவோட அழிவு ஆரம்பிச்சிருச்சு. அவ பாக்குற பார்வையே 1000 சொல்லுதே. பிரியா ரவி அத்தா மேல பிரியமா இருக்கா. இந்த ஒன்ன வச்சு இந்த சுதாவை சாச்சுரம் பாரு. ஆனா ரவி சார் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதே பூர்ணா. ஆளானப்பட்ட முனிவர்களே மயங்கும் போது ரவி ஏமாத்திரம். ஒரு பொண்ணு மனசு வச்சா எதை வேணாலும் சாதிப்பா. நான் இவளை வச்சு என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு.
அந்த போன மாசம் பிரியா, ஏய் பிரியா, அம்மா என்னடி உன்னையே நீ வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க? முகமெல்லாம் பூரிப்பா இருக்கு. என்ன என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எது? ஏய், பூர்ணா, எனக்கு இதெல்லாம் தேவையானு தோணுது பூர்ணா. ஏன் பயமா இருக்கா? இல்லடி, நீ அவங்களுக்கு பண்ணாத விஷயமே இல்ல. கம்பெனி விஷயத்துல பிரச்சனை, அப்புறம் சுதாவை கொல்றேன்னு பிரியாவை லாரியை விட்டு அடிச்சதுன்னு உன் மேல கொலை வெறியில இருப்பாங்க. நீ என்னடானா கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி இங்க வந்து நின்னுட்டு இருக்க. இந்த பூர்ணவ நீ கெட்டவள தானே பாத்திருப்ப. அப்படிதானே இந்த உலகமும் என்ன பாத்திருக்கும். இப்போ உள்ள வந்து பாரு, இந்த பூர்ணா எவ்வளவு நல்லவன். வணக்கம் சார். இங்க எதுக்கு வந்த? என்ன பிரியா, வீட்டுக்கு வந்தவங்கள உள்ள வான்னு கூப்பிடாம எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க? இது நியாயமா சொல்லுங்க? இப்போ என்ன வேணும்? உள்ள வந்து பேசலாமா? வாங்க. அப்பா, கொஞ்சம் இருமா, உள்ள வாங்க. வணக்கம்மா. உங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம், ஆத்திரம் எல்லாமே எனக்கு புரியுது. நான் பண்ண தப்புக்கு வேற ஒருத்தரா இருந்திருந்தா இந்நேரம் என் கழுத்தை பிடிச்சு வாசலை விட்டு வெளியே தள்ளிருப்பாங்க. ஆனா நீங்க உள்ள கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். கம்பெனி விஷயத்துல நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம பிரியா விஷயத்திலையும் ரொம்ப தப்பானவளா நடந்துக்கிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இதுவரை நடந்த எல்லா தப்புக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு பொண்ணா எதையெல்லாம் பண்ணக்கூடாதோ அது நான் உங்க குடும்பத்துக்கு பண்ணிருக்கேன். என்ன உங்க பொண்ணா நினைச்சு மன்னிச்சிடுங்க. நம்ம பள்ளிக்கூடத்துல பின்னாடி பெஞ்சில் இருக்க கழுதைங்க தான் ஃபெயில் ஆகும். ஆனா நம்ம கிளாஸ்ல முன்னாடி இருக்க 3 கழுதைங்க தொடர்ந்து ஃபெயில் ஆயிட்டே வராங்க. 156. நல்லா படிச்சா 100 பா, ரொம்ப நல்லா படிச்சா 156 பா. படிப்புலன்னு வச்சுக்கோங்க, உப்புல சாப்பாடு மாதிரி ஆயிடுவோம். அவனுங்களை நினைச்ச உடனே ஈரக்குலை நடுங்குது.